வணக்கம். ஜூலை மாத பலன்கள் 2024 விருச்சிக ராசி. வருடாந்திர கிரகங்களான குரு, சனி, கேது இதோட பலன்கள நம்ம பார்க்க போறதில்ல. ஏன்னா, நம்ம ஆல்ரெடி கோச்சார பலன்கள், வருடாந்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சேனல்ல வந்து குரு பெயர்ச்சி பலன்கள், கே ராகு, கேது பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள்னு போட்டு பார்த்துருப்போம். நம்ம சேனல்லயே இருக்கு. பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் பார்க்கலாம். ஆ அதோட பொசிஷன்ஸ் மட்டும் நம்ம சொல்லிருவோம். ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறார். கேது 11ஆம் இடத்துல இருக்கிறார். குரு 7ஆம் இடத்துல இருக்கார். சனி 4ஆம் இடத்துல இருக்கார். இதோட குரு, ராகு பொசிஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. கேது பொசிஷன்ஸ் நல்லாயிருக்கு. சனி பொசிஷன் நல்லா இல்ல. மத்தபடி கோச்சார கிரகங்கள் பார்த்துடலாம். அத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். செவ்வாய், சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன், சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் வந்து 9, 7 வரைக்கும் 8ஆம் இடத்துலயும், 9, 7க்கு அப்புறம் 9ஆம் இடத்துலயும் புதனோடு சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்க போகிறார் சுக்கிரன். 17, 7 ஆடி மாசம் பொறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் சூரியன் வந்து 8ஆம் இடத்துல மிதுன ராசியில இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சூரியன் வந்து 9க்கு வராங்க. ஸோ, இப்ப இவங்களால உங்களுக்கு இந்த மாசம் என்ன மாரி நன்மைகள், தீமைகள் நடக்கப் போகுது? இந்த மாசம் நீங்க என்னென்ன விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்? அப்படின்றத பார்ப்போம். 6ல வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து லட்சுமி அ கடாசம், அ தனலாபம் ஏற்படும். அ வேலையில வந்து ஒரு நிலம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுக்கு, விவசாயம் பண்றவங்களுக்கு, விவசாயம் சார்ந்த பொருள் வியாபாரம் பண்றவங்களுக்கு, செங்கல் சூளை இது மாரி செவ்வாய் ரிலேட்டட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு தன லாபம். எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் இன்கம். ஆ உ ரெகுலரா வரக்கூடிய இன்கமோட ஒரு கூடுதல். 6ல சந்திரன் இருக்கிறது தொழில் சார்ந்த வியாபாரத்தான வளர்ச்சி, முயற்சி, ட்ராவல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத ஒரு விஷயம். அதில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு அ இன்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். 8ல சுக்கிரன், செவ்வாய், சுக்கிரனோட சூரியன் சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு பேட் திங். ஏன்னா, உடல் உபாதைகள், கவலைகள், மன கஷ்டங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டைகள், அரசாங்கம் வேலை செய்றவங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா, ஆடி மாசம் வரைக்கும் தான். ஏன்னா, 8ல சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கான விஷயங்கள் கிடையாது. ஸோ, அதனால அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் வேலையில. கணவன் மனைவிக்கிடையே வர சண்டைகளையும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் வந்து 9ல வரார். 17ஆம் தேதி ஆடி மாசத்துக்கு அப்புறம் சூரியன் வந்து 9 வரார். 3 கிரக சேர்க்கை 9ஆம் இடத்தில். ஆ அது இல்லாம சூரியன் பவர் தான். பட் சுக்கிரன், புதன் சுபர். அவங்க சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு அனுகூலமான ஒரு விஷயம். ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். அந்யோன்யம் ஏற்படும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆம். படிப்படியா வேலையில இருந்த அந்த பிரச்சனைகள் வந்து குறையும். புதிய முயற்சிக்கான ஒரு உத்தியோகம் பிறக்கும். ஆ இதெல்லாம் வந்து ஏற்படும். புதன் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா, நல்ல ஒரு மதிப்பு ஏற்படும். ரொம்ப நாளா செய்யணும் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க விஷயங்கள் வந்து நீங்க டக்குன்னு செஞ்சு முடிப்பீங்க இந்த மாசம். அந்த மாரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி கரெக்ட்டா செய்யுங்க. ஆம் உடல் சார்ந்த விஷயங்கள வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ண மறக்காதீங்க. செலவாகும்னு யோசிக்காதீங்க. டாக்டர் கிட்ட போய் பழைய டிசீஸா இருந்தாலும், புது டிசீஸா இருந்தாலும் கன்சல்ட் பண்ணி ஒரு சஜஷன் கேட்டு அதுக்கான ரெமிடீஸ தேடுங்க. ஆ ஒரு முயற்சி செய்றோம் அப்படின்றதா அதில இருந்து வந்த பயங்கள் எல்லாமே படிப்படியா இந்த மாசம் குறையும். ஸோ, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அத உடனே வாங்கி அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கான வெற்றி நோக்கி பயணிங்க. இதுதான் வந்து ஜூலை மாதத்துக்கான ஒரு ஷார்ட் பலன் உங்களுக்கு. இது கோச்சார பலன். இது ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடும். தசாபுத்திக்கு ஏற்பவும் மாறுபடும். உங்களுக்கு ஜாதக ரீதியா எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி மேரேஜ் மேட்சிங், வாஸ்து